ஓகே. ஹalleluya. 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 நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. நன்றி சுவாமி. இந்த புதிய நாளிலே, ஏசப்பா இந்த காலை வேளையில, அப்பா கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே இந்த Zoom மீட்டிங்ல அப்பா பங்கு பெற்று, அப்பா உம்முடைய வார்த்தைகள், அப்பா உம்முடைய வசனங்கள், அப்பா கர்த்தாவே ராஜா, சாட்சிகள், அப்பா பாடல்கள், இவை அனைத்து மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக, அப்பா அனைத்து மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. அப்படியாக பிள்ளைகளை நீர் எழுப்பி, அப்பா கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா கர்த்தாவே சுவாமி, அப்பா கேட்ட சாட்சிகள் கேட்ட சாட்சிகள் எல்லாம் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதப்பா. ஆம் கர்த்தாவே, கேட்ட இந்த சாட்சிகள் எல்லாம் இன்னும் இன்னும் அநேக மக்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன். உம்மை அண்டின மக்களுக்கு நீர் கூடவே இருக்கிறீர். எல்லா நேரமும் உம்முடைய சமூகம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறது என்பதை அப்பா உணர செய்து கொண்டிருக்கிற உம்முடைய மகத்துவமுள்ள செயல்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 1000 10,000 கோடி நாவுகள் கொண்டு உம்மை ஸ்தோத்தரித்தாலும் எங்கள் நாவு போதாது. எங்கள் நேரம் போதாதப்பா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் அப்பா. அப்பா உம்முடைய வல்லமைக்கு அளவில்லையப்பா. உம்முடைய இரக்கத்துக்கு அளவில்லையப்பா. உம்முடைய அன்புக்கு அளவில்லையப்பா. அளவே இல்லாது. ஆம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. அப்பா உம்முடைய பெரிதான அன்புதான். உம்முடைய பெரிதான எங்கள் மீது வைத்திருக்கிற அளவில்லாத அன்புதான் சுவாமி. அப்பா கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே தகப்பனாக தகப்பனாக ஒரு தகப்பனோட அன்பு ஒரு தகப்பனோட அன்பு நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர் அப்பா. ஆம் ஐயா. ஆம் சுவாமி. அந்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்த்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் ருசித்து உம்மோடு ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். கிருபை செய்யவும் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இப்படிப்பட்ட மகத்துவமும் வல்லமையுள்ள தேவனை அறியாமல் கோடான கோடி மக்கள் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. எல்லா மனிதருடைய கருவையும் நம்முடைய கண்கள் கண்டது ராஜா. எல்லா கருவும் நம்முடைய கண்கள் கண்டதுதான் சுவாமி. ஏசப்பா, அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ கோடான கோடி மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே சுவாமி. இயேசு ராஜா, ஏசப்பா, இவர்கள் எல்லோரும் உம்மை அறியத்தக்கதான ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பெரிதான ஒரு உணர்வை ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு ராஜா, ஏசப்பா, இயேசு சுவாமி, அப்பா உம்முடைய வார்த்தை என்கின்ற வெளிச்சம், நீர் வார்த்தையாக இருக்கிறீர். நீர் வார்த்தையாக இருக்கிறீர். இந்த வார்த்தை என்கின்ற இந்த வெளிச்சம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கடந்து செல்லணும் சுவாமி. இது கடக்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு இருதயத்தையும் சாத்தானானவன் திரைவோட்டு மூடி மறைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு இருதயத்தையும் சாத்தானானவன் திரை போட்டு மூடி மறைத்து வைத்திருக்கிறான். அந்த திரைகளை எல்லாம் அந்த திரைகளை எல்லாம் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கிழித்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால அந்த திரைகளை எல்லாம் நாங்கள் கிழித்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படணும் சுவாமி. திறந்த இருதயத்துக்குள்ள உம்முடைய வெளிச்சமாகிய வார்த்தைகள் கடந்து செல்லணும் சுவாமி. ஆம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும்
அப்படியாக திறக்கப்பட்டு உம்முடைய வெளிச்சம் பாயணும் சுவாமி. இந்த உலகத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா கூட்டங்களிலும், எல்லா ஆராதனைகளும், எல்லா கன்வென்ஷன்களையும், எல்லா ஸ்தாபனங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியம் ஊழியங்களிலும், தெரு ஊழியங்களிலும், அப்பா கைப்பருதி ஊழியங்கள் மூலமாக எத்தனையோ மக்களுக்கு உம்முடைய வார்த்தை கடந்து செல்லுகிறதே சுவாமி. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு, எல்லா வார்த்தைகளும் இருதயத்தை கிழித்து கடந்து செல்ல, இருதயத்தின் நுனித்தோல் கிழிக்கப்பட்டு, அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் உம்மை உணர, நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிரியை செய்யணும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யணும் சுவாமி. நீர் கிரியை செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஏசப்பா ஒரு நாள் விடுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். எதுக்கு ஆண்டவரே? நீர் மகத்துவம் வல்லமையுள்ள தேவனாச்சே. எல்லாரையும் ஒரு நொடி பொழுதுல நீங்க மாத்தலாம். இந்த உலகம், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், உம்மால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, மனிதர்கள் எல்லாம் நீங்க படைத்தது. உம்முடைய கரத்தில் உள்ளது. உம்முடைய உள்ளங்கையில இருக்கிறாங்க. அவர்கள் உம்மை அறிவதற்கு ஏன் இவ்ளோ பாடுபட்டுட்டு எல்லாரும் போய் சொல்லணும், ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், இப்படின்னு ஒரு நொடி பொழுது போதும் ஆண்டவரே. எல்லாரோட இருதயத்தை மாற்றுவதற்கு என்று நான் என்னுடைய புத்திக்கு தகுந்தது போல கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் ஒரு நொடி பொழுது மாற்றுவது பெரிய விஷயமே இல்ல. அப்படி நான் மாத்துனேன்னா, எல்லாரும் அவங்க சுயம் இல்லாமல் மயக்க நிலையில இருந்துருவாங்க. அந்த சுயத்துல உணர்ந்த உணர்வு இல்லாமல் மயக்க நிலையில ஆயிருவாங்க. சுயமா ஒவ்வொருவரும் உணர்ந்து, உணர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வு தான் என்னோடு வைக்கிற ஐக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்த கர்த்தர் விளங்க வச்சார். ஆக, அதுக்கு ஆண்டவர் சொன்னது, மக்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்கு ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நீங்கெல்லாம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அதுதான் சொன்னார். ஜெபந்தான், ஜெபந்தான் எல்லாரையும் கொண்டு வருவதற்கு ஜெபிக்கணும்னார். அப்ப நான் புரிஞ்சு கொண்டேன். ஆக, இந்த உலக மக்கள் அனைவரும் கர்த்தரை அறிய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போவதில்லைன்னு கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ரீ கப ரிம ஷல திர கப. திரி கப ரிமா தின கம ரிமா தின கம ரிமா ஷல திர கப. தீரி பாக்கபரி மாக்கமா நிமரிமா ஷலதிர கபரி மாக்கமா தூர கபரிமா தின கமரிமா தின கமரிமா ஷலதிர கபா. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி என் அருமை பிள்ளைகளே. இந்த நேரத்துல என்னோடு நீங்கள் இவ்வளவு ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடு என்னோடு ஐக்கியமாக இருப்பது, என்னோட வார்த்தைகளை அறிந்து கொள்வது, என் வார்த்தைகளை தியானிப்பது, என்னோட சாட்சிகளை சொல்லுவது, திமாக் கமரிமா தின கமரிமா ஷல தீரி கபரி மாக்கமா தின கமரிமா தின கமா தூர கபரி மாக்கமா. இது எனக்கு எத்தனை சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா என் அருமை பிள்ளைகளே. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எனக்கு நீங்க கொடுக்கிற மகிழ்ச்சி இப்படித்தான். நான் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி இப்படிப்பட்டதான காரியத்தினாலதான். ஊக்கபரிமா தினக்கமா ஊக்கபரிமா தினக்கமா ஊக்கபரிமா தினக்கமா ஓரி பாக்கபரிமா தின கமரிமா கமா நிமரிமா ஷலதிர கபா திடி கமரிமா தின கமரிமா தின கமரிமா கமா. இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலகத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒருத்தர் மூலியமா ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா, அந்த மகிழ்ச்சியை பெற்றவர்கள், அந்த மகிழ்ச்சியை கொடுத்தவர்களுக்கு எவ்வளவு ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருப்பார்களோ, எவ்வளவு ஒரு அவர்களை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அப்படித்தான் உங்கள் மூலியமாக நான் மகிழ்ச்சி அடைந்து, உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும்,
அந்த ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக உங்கள் அனைவரையும் நான் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன் தெரியுமா? உணருங்கள் பிள்ளைகளே. உங்கள் இருதயத்துல உணருங்கள். நான் உங்களை அதிக அதிகமாக நேசிக்கிறேன் பிள்ளைகளே. என் அருமை பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே. உங்களை நான் அதிக அதிகமாக நேசிக்கிறேன். இந்த நேசம் பெரிது. இந்த நேசம் பெரிது. ரிபக்கபரிமா தினக்கமா. ரிபக்கபரிமா தினக்கமா. ரிபக்கபரிமா தினக்கமா. இது வெளியே சொல்லுகிற மனிதர்களுக்கு சொன்னா, ஏதோ ஒரு பைத்தியமாக இவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்துல உணரும் பொழுது, ஓ! மகத்துவமுள்ள தேவன் நான். உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று, உங்களோடு நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் உணரும் பொழுது, அந்த உணர்வினுடைய அந்த உச்சத்தை நீங்கள் உணரும் பொழுது, என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளே. ரீ கப ரிம தினகம. ரீ கப ரிம தினகம. ரீ கப ரிம தினகம. இப்படித்தான் உலகத்திலே ஆங்காங்கு நான் மனிதர்கள் மத்தியிலே என்னுடைய பிரசன்னத்தை அறிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளே. என்னுடைய பிரசன்னத்தை அறிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஊக்கபரிமா கமா. நான் ஜீவனுள்ள தேவன். நான் ஜீவனுள்ள தேவன். நான் ஜீவனுள்ள தேவன். ஓ ரீபா கபா ரீமா கமா. ஓ ரீபா கபா ரீமா கமா. ஓ ரீபா கபா ரீமா கமா. நீங்கள் ஒருவரும் இந்த நேரத்தை வீணாக்கவில்லை பிள்ளைகளே. ஒருவரும் இந்த நேரத்தை வீணாக்கவில்லை. இந்த நேரத்தை நீங்கள் எனக்காக, என்னுடைய வார்த்தை கவனிப்பதற்காக, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, என்னை குறித்து நீங்கள் என்னை சந்தோஷத்தோடு பேசுவதா இந்த நேரம் எவ்வளவு மகத்துவமுள்ள நேரம் தெரியுமா? இந்த நேரங்கள் எல்லாம் பரலோகத்திலே பரலோகத்திலே குறித்து வைக்கப்பட்டு கொண்டுள்ளது. பரலோகத்தினுடைய அந்த புஸ்தகத்திலே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டிலே உங்கள் பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளைகளே. நீங்கள் யாரும் இந்த நேரத்தை வீணாக்கவில்லை. நீங்கள் யாரும் இந்த நேரத்தை வீணாக்கவில்லை. சந்தோஷத்தோடு இன்னும் அதிகமான பிள்ளைகளை இதோடு இணைத்து அந்த ஒரு அந்த ஒரு சுலாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள் பிள்ளைகளே. ரீபா காபா ரீமா தீனக்காமா. ரீபா காபா தீனக்காமா. ரீபா காபா தீனக்காமா. இதெல்லாம் தெய்வ ரகசியம். எனக்காக நீங்க செலவு செய்கிற ஒவ்வொரு நொடி பொழுதையும் புஸ்தகத்துல அங்க மகா எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளைகளே. தீமா ரீமா காமா. அதனால நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய கணக்கில் இருக்கிறது. என்னுடைய கணக்கில் இருக்கிறது பிள்ளைகளே. சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக களி கூறுங்கள். ரீகாபா ரீமா காமா. ரீகாபா ரீமா காமா. தீன காமா ரீமா காமா. இந்த உலகத்துல இந்த உலகத்துல இருக்கிற வேலை செய்யற இடத்துல கையெழுத்து நீங்க போடுறது அல்லது படிக்கிற இடத்துல நீங்க கையெழுத்து போடுவதற்கு உங்களுடைய பிரசன்ஸ காட்டுவது என்னென்ன ஒரு நன்மை பயக்கிறதோ அந்த நன்மைதான் நீங்கள் பரலோகத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பரலோகத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளே. தீகாபா ரீமா காமா. உங்களுடைய அட்டண்டன்ஸ், உங்களுடைய பிரசன்ஸ் பரலோகத்துல அங்க நோட் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. அங்கே அதற்குரிய ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளே. நீங்கள் யாரும் இந்த நேரத்தை வீணாக்க செலவு செய்யவில்லை. சந்தோஷத்தோடு இந்த நேரத்தை நீங்கள் அனுபவியுங்கள். இது இம்மைக்கும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதம். இரட்டத்தனையான நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என் அருமை பிள்ளைகளே. உக்கபரிமாக்கா உக்கபரிமாக்கமா உக்கபரிமாக்கமா தீனக்கமரிமாக்கமா 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 தூரிபாக்கபரிமாக்கமா 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 தூனக்கமரிமாக்கமா. என் அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட அந்த சாட்சி என்னுடைய ரத்தத்தை குறித்த சாட்சி எல்லா என்னை தேடுகிற பிள்ளைகள் அனைவருக்கும் அப்படியாக நான் என்னுடைய உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது அதிக அதிகமாக உணரும் பொழுதுதான் அதனுடைய மெட்டீரியலைஸை நீங்கள் காண முடிகிறது. அதுதான் என் அருமை பிள்ளை 2 பேரும் அந்த மெட்டீரியலைஸை கண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் காண அப்படியாக
வாஞ்சியுங்கள். நான் எந்த பாரபட்சம் இல்லாத என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நான் பாரபட்சம் இல்லாத தேவன். ஊக்கபரிமா தினக ஊக்கபரிமா தினகம். ஊக்கபரிமா தினகமா. ஊக்கபரிமா தினகமா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பிள்ளைகளே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதை குறித்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே. மிகுந்த சந்தோஷம். இந்த உணர்வை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று நாங்கள் மகிழ்ந்து களிகூர கர்த்தர் கிருபை செய்யணும். நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதப்பா. நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஐக்கியத்துல கலந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள். குடும்பத்தின் தேவைகள், தனிப்பட்ட முறையில தேவைகள், குடும்பத்தின் தேவைகள். அப்பா கர்த்தாவே ராஜா, பிள்ளைகளுக்குரிய தேவைகள். அப்பா கர்த்தாவே, உற்றார் உறவினருக்குரிய தேவைகள். இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு தேவைகளுக்காக எவ்வளவோ ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் சுவாமி. கர்த்தர் அந்த ஜெபங்கள், வேண்டுதல், விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி சாய்த்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் குறுகிய வட்டத்துக்குள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய வட்டமாக மாறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணும். ஆவியானவர் கிரியை செய்யணும் சுவாமி. ஓ ஹalleluya. இந்த ஜூம் மீட்டிங் உடைய நோக்கமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் சுவாமி. உமக்கு ஆண்டவரே நாங்க ஹானர் பண்றதுக்கு தான் இந்த ஜூம் மீட்டிங்கே ராஜா. ஓ கப ரிம தின கம ரிம தின கம ரிம ஷல்ல திர கப துரி கப ரிம கம நிம ரிம தின கம ரிம ஷல்ல திர கப ரிம கம உக்கப ரிம தின கம உக்கப ரிம தின கம உக்கப திம ரிம கம ரிம ஷல திர கப. என் ஆவியை உங்கள் ஒவ்வொருவர் மீது ஊற்றுகிறேன் பிள்ளைகளே. என் ஆவியை ஒவ்வொரு மீது ஊற்றுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம். அளவில்லாத ஆசீர்வாதத்துக்காக நன்றி. நன்றி இயேசு சாமி. நன்றி ராஜா. இதே போல எல்லா இடங்களிலும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்கள், வேண்டுதல், விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படணும் சுவாமி. ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி. ஒரு ஆத்மாவும் கெட்டு நரகத்துக்கு போவது உம்முடைய சித்தம் அல்ல. உம்முடைய சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை பெறணும். ஒவ்வொருவரும் உம்முடைய ரத்தத்தை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று உம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படணும் சாமி. ஏசப்பா, எத்தனையோ தேவைகள், எத்தனையோ தேவைகள். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தேவைகள் அப்பா. கர்த்ததாமே அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கணும் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுத்து அவரவருடைய தேவைகளுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் சுவாமி. கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து அவர்களுக்கு உம்முடைய திரளான ஆசீர்வாதத்தால நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. அப்பா, ராஜாக்களுக்காக பிரபுக்களுக்காக ஜெபினீங்க. ஆமாண்டவரே, இந்த ஜெபமெல்லாம் நாங்கள் ஜெபிக்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபித்து ஜெபித்து அப்பா உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா. உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், இந்த யுத்தத்தினால எசப்பா எத்தனை பிள்ளைகள் அப்பா, எத்தனை பிள்ளைகள் அப்பா அநாதிகளாக இருக்காங்க. வீடு வாசல் இழந்து அப்பா கர்த்தாவே, தாய் தகப்பனை இழந்து அப்பா அனாதியான அநேக மக்கள் அப்பா, வயதானவர்கள் தன்னை வளர்க்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் இல்லாமல் வேதனைப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதியாய் கொண்டிருக்கிறார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சம்பவங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி கூட உம்முடைய சித்தமில்லாமல் தரையில விழுவதில்லை என்று நாங்கள் வேதத்துல படிக்கிறோமே சாமி. ஏசப்பா, ஏசுராஜா, ஏசப்பா, எதுவுமே உம்முடைய சித்தமில்லாமல் இல்லை.
அப்பா, உலகத்துல நடக்கிற யுத்தங்கள், அப்பா இயற்கை அழிவுகள், வயநாட்டில ஏற்பட்ட இயற்கை அழிவு எல்லாமே ராஜா, உம்முடைய சித்தம் இல்லாமல் இங்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நடத்திக் கொண்டிருக்கிறீர். இதற்காக ஆண்டவரே கர்த்தாவே, நாங்க ஒன்று உம்முடைய சித்தம் என்னவோ, அந்த சித்தத்தை நாங்கள் அப்படியே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணும். ஆனாலும் நாங்கள் மனிதர்கள் அப்பா. நாங்கள் மனிதர்கள் சுவாமி. அப்பா கர்த்தாவே, இந்த விபத்துகள்ல, இந்த யுத்தங்களிலே தனிமையாக்கப்பட்ட குழந்தைகள், தனிமையாக்கப்பட்ட அனாதைகளாக்கப்பட்ட சிறு பிள்ளைகள், அப்பா வாழ வழியில்லாமல் கஷ்டப்படுகிற பெரியவர்கள், வாலிப பெண்கள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆறுதல் தாருங்க. ஆறுதல கொடுங்க ராஜா. அவர்கள் எல்லோருக்கும் ஆறுதல் கொடுங்க சுவாமி. ஆறுதல கொடுங்க. நீர் எப்படி நடத்த சித்தம் வைத்திருக்க அப்படியாக ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. இந்த தண்ணீல கஷ்டப்பட்டு ஆண்டவரே தப்பித்தவருக்கு ஆறுதல் கொடுங்க. அப்பா, யுத்தத்துல கஷ்டப்பட்டு தப்பித்த மக்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாரத்த நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுத்து வழிநடத்துங்க சுவாமி. வழிநடத்துங்க. ஆறுதலின் தேவன் நீர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க ஒருவரால மாத்திரம் தான் கூடும் சாமி. ஏசப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. பிரிந்திருந்த குடும்பங்கள் அப்பா ஒன்று சேர கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. ஏசப்பா, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கடன் பாரத்தினால கஷ்டப்படுற மக்களுக்கு கடன் பாரம் நீங்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. படிக்க முடியாத பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்பான்சர் கிடைத்து படிக்க கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தாய் தாப்பனம் இல்லாத அனாதி பிள்ளைகளால இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, தாய் தகப்பன் அன்பில்லாமல் அனாதியாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாக அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பராமரிக்கப்படத்தக்கதான ஒரு ஆர்கனைசேஷன்ல பராமரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணும். அதே போல ஆண்டவரே, பிள்ளைகளால கைவிடப்பட்ட வயதானவர்கள், முதியோர்கள் சாமி, பிள்ளைகளே இல்லாமல் இருக்கிற முதியோர்கள் இப்படியெல்லாம் சாமி எந்த விதத்திலயாவது இவர்கள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு ஜீவிக்க, சமாதானமாக ஜீவிக்க, சந்தோஷத்தோடு ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஊனமுற்ற பிள்ளைகள் எல்லாம் சாமி தெய்வீக சுகம் கிடைத்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. இன்னும் இந்த ஐக்கியத்துல இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே ஒன்று கூடி இந்த ஐக்கியம் இன்னும் பல மடங்கு அப்பா கர்த்தாவே ராஜா வளர்ந்து வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. கர்த்தர் கிருபை செய்யணும். அப்பா, உம்முடைய வருகை இந்த நிமிடமே ஆனாலும் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக கோத்திரமாக உம்மண்டையிலே நாங்கள் வந்து சேரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யணும் சுவாமி. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மென்மேலும் இந்த ஐக்கியம் வளரணும். இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த ஐக்கியம் நடைபெற்றுக் கொண்டு அங்க எல்லாம் சுவாமி உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் சுவாமி. இந்த உலகம் எங்கும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் சுவாமி. கட்டப்படணும் ராஜா. அதற்காக ஆண்டவரே முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அப்பா கர்த்தாவே ஆண்டவரே வெற்றியடைய கர்த்தர் கிருபை செய்யணும் சுவாமி. இதை தடை பண்ண நினைத்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தானையும் சாத்தானுடைய சேனைகளையும் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காட்டி சுட்டரித்து அப்புறப்படுத்தி போடுகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவியானவரே, மக்கள் நன்றி, 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 நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய எல்லா காரியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க எங்க அன்பு தகப்பன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகல நன்மையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.